ஹாய் ஆல், நேற்று கிளாஸில் வந்து எப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று என்ன போட்டோமோ அதே மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நான் நேம்ஸு சொல்லியிருப்பேன் சொன்னேன் இல்லையா? இப்போது நாம் வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் போட போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட் லைனும் சொல்லலாம், ஹொரிசாண்டல் லைனும் சொல்லலாம். இதுதான் வந்து நான் நேற்று கூட சொல்லியிருப்பேன்ல, ப்ராக்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த மெஹந்தி வந்து டச் ஆகாத மாதிரி மேலே தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ செகண்ட் வந்து பார்க்க போகிறது வந்து வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே வரது தான் வெர்டிக்கல் லைன். ஸோ இது வந்து வெர்டிக்கல் லைன் சொல்லுவாங்க. இதிலே வந்து நம்ம ஹம்ஸு கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ தான். ஸோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி என்னுடைய நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள் கீழேயே. அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து குரூப்பில் சேர்க்குறேன். ஸோ இது வந்து எந்த பே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து தாராளமாக ஈஸியாக சேர்ந்துக்கலாம். ஸோ இது பேர் வந்து ஹம்ப்பு. ஸோ வந்து இது வந்து மெஹந்தி தெரிஞ்சவங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ மெஹந்தியே எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஹம்ப்பு. ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு போட்ட தெரியல அப்படின்னா ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி டாட் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ லைன் ப்ளஸ் ஹம்ப்புன்னா அதே தான் நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் செகண்டாக, அதுதான் இது. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி டாட் வச்சு கூட அந்த டாட்டுக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இதில் வந்து உங்களுக்கு எதனா குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் குரூப்பில் கூட ஷேர் பண்ணலாம். சரி, ஓகே. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கிரிட் லைன். கிரிட் லைன்லாம் நம்ம வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து மெஹந்தி போடும்போது டிசைன்ஸ் வரும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் வந்து கிரிட்டு. ஸோ கிரிட் டிசைன் சொல்லிவிட்டு நம்ம நிறையா பார்ப்போம். இப்போ வர கிளாஸில் நம்மளுக்கு ஹேண்டில் போடுற டிசைன் தான் இது வரும். நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும்போது, அதாவது நம்மளுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரிட்டன் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ரிட்டன் போட்டு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு முக்கியமே. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இதிலே உங்களுக்கு கிராஸ் லைனு, சைடு லைன்லாம் உங்களுக்கு அதிலே கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து வெர்டிக்கல் ப்ளஸ் ஹம்ப்பு. ஸோ அதே மாதிரி தான் கீழே ஒரு 2 லைன் போட்டுட்டு அதில் ஹம்ப்பு கொடுக்கணும். அந்த 2 லைனுமே கொஞ்சம் கிட்ட தான் போடணும். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு ப்ரைடுக்கு போடும்போது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நினைப்பீங்க இதுக்கு அமௌண்ட் கொடுக்கணுமா சிஸ்டர்லாம்? அது வந்து அவசியமே கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த அமௌண்ட்டுமே கிடைக்காது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் நீங்கள் 200 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. நான் அதிகம் அந்த அமௌண்ட்டும் வாங்க மாட்டேன். ஸோ இந்த கோன் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னும்போது நீங்கள் கிட்டு மட்டுக்கும் வாங்கிட்டீங்க அப்படின்னா போதும். கிட்டு மட்டும் வாங்கிட்டு நீங்கள் கோன் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதையும் கற்றுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் கோனே போதுன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ப்ரைடுக்கு போடுற மாதிரி கற்றுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பைரல். பாதியிலே வந்து கேமரா ஆஃபில் இருந்துச்சு, எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பைரல் வந்து இப்படி தான் போடணும். அடுத்தது வந்து டாட்டு வந்து இந்த மாதிரி தான் போடணும். அதாவது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு டாட் மாதிரி வந்துடும். இந்த ஸ்பைரல் வந்து உங்களுக்கு சரியாக நான் காட்டல இல்லையா? அதனால் நான் வந்து திரும்பி நான் போட்டு காட்டுற பெண்ணால் அப்போ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பு. இந்த ஸ்பைரல் மாதிரி போட்டு அதில் நம்ம ஹம்ப்பு பார்த்தோம் இல்லையா? அந்த ஹம்பை வந்து இதில் கொடுத்துக்கணும். இது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது ப்ராக்டிஸ் ஆகாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹம்பும் நான் சொல்லியிருப்பேன், அதே மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டாட் மாதிரி வச்சுக்கூடும் அதுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்பைரலும் போட்டு ஹம்பு போடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து லைன் ப்ளஸ் டாட்டு. ஒரு லைன் போட்டு
அதில் டாட், அதாவது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டாட்டு அழகாக வந்துடும். பாருங்கள், நான் போட்டு காட்டுறேன். அதாவது ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே டாட் வைக்கணும் இல்லையா, அதுதான் இது. ஸோ பார்த்துக்கோங்க நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம போகிற கிளாஸில் இந்த லைன் போட்டு டாட் வைக்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு அது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஜிக்ஸாக் தான். ஸோ மேலேருந்து கீழே ஜிக்ஸாக் மாதிரி வரும். நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் இது. நான் இதில் ஒன்று மட்டும் மறந்துட்டேன். அது நாளைக்கு போடுற கிளாஸில் கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி என்னுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பரை கூட நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸு கற்றுக்கலாம். அடுத்தது திக் லைன். ஸோ திக் லைன் வந்து ஒரு சிலர் 2 கோடு போட்டு வைப்பாங்க. அதாவது லாங் ப்ரெஸ் நம்ம டாட் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நேராக நீங்கள் இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். ஒரு சிலர் இந்த மாதிரி கிறுக்குவாங்க. ஸோ அது தப்பு. அந்த மாதிரி போட்டால் கரெக்டாக வராது. அதனால் 2 லைன் கிட்ட போட்டு ஒரு லாங் ப்ரெஸ் நம்ம டாட் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நேராக அந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக ஆகிடும். நான் சொன்ன மாதிரி டாட்டுக்கு எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி நேராக வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திக் லைனும் கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்து வந்து ஸ்பைரல் எப்படி போகணுன்றத நான் சொல்ல பாருங்கள். ஒரு வட்டை மாதிரி போட்டு அதுக்குள்ளே சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பைரல் கிடச்சிரும். ஸோ நான் சும்மா வட்டை மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சைடில் எதனா சவுண்டு வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. என் அக்கா பொண்ணு தான் இந்தமாரி சவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தாராளமாக நீங்கள் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.